வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பாருங்கள், தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன், இதை போட்டு வேக வச்சுக்குவோம். ஒவ்வொரு கிழங்கு நல்லா மாவு மாதிரி வெந்துடும், ஒவ்வொன்றும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், சொல்ல முடியாது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த தண்ணி கிழங்குல உப்பு போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது வேகட்டுங்க, நல்லா நம்ம உப்பு போடுவோம். வேகட்டும், அப்புறமா எடுத்துட்டு என்ன பண்ணுறோங்க பாருங்கள். கிழங்கு எடுத்துக்குவோம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கிழங்கு சில கிழங்கு கொஞ்சம் வேகாது. இது எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், கிழங்கு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டி பீஸாக. அதுக்கு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கடுகு. இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேங்க கடாயில். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும். இப்போ கிழங்கு போட்டுருவோம். தேங்காய் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வேக வைக்கும் போது ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரம் போடுறதுனால கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னாலும் விட்டுடலாம். இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சாய்ஸ் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டான கப்பை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கப்பை கிழங்கு ஃப்ரை காரசாரமாக நல்லா சூடாக ஒரு டீயோட இதுவும் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், நமக்கு இப்போ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. காரசாரமாக நல்லா உப்பு உரப்பு நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட குச்சி கிழங்கு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது கூட உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணுன்னா நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிற மாதிரி 2 கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலே வீடியோஸ் பார்க்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.